இன்னைக்கு சில வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. காலை மடக்கி வச்சு உக்காரு, கைய ஒரு மாதிரி பேசும்போது பெண் பிள்ளைகளோட செயல் கையில் வளைவுகள்லாம் குரலு கூட பெண் பிள்ளைகள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில வீட்டுல ஆண் பிள்ளைகள். பெற்றோர்கள் ரொம்ப பயந்து வளர்க்குறீங்க. ஆம்பளை பயலுங்க எங்கடா வெளியே போனா கெட்டு போயிடுவானுங்களேன்னு சொல்லி ரொம்ப அடக்கி அடக்கி வளர்த்தனால இந்த ஆம்பளை பயலுங்க இப்படி ஆயிட்டானுங்களான்னு எனக்கு புரியல. ஆம்பளை பயலுங்களோட இயல்பு தான் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுவானுங்க, கால் மேல கால் போட்டு உட்காருவாங்க, நெஞ்ச நிமித்தி பேசுவாங்க. அது ஆம்பளைங்களோட இயல்பு. அந்த இயல்புல தான் நீங்க ஆம்பளை பயலுங்களை வளர்த்து ஆகணும். அப்படி வளர்த்தாதான் ஆம்பளை பயலுங்களா இருப்பானுங்க. நீங்க சிறு வயசுல வளர்க்கும் போதே இதை செய்யாத அதை செய்யாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துட்டீங்கன்னா பயந்துகிட்டு அந்த பிள்ளை பெருசானதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன் என் ஆம்பளை பையன் பெண் பிள்ளைகள் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் தைரியமா வளருங்க. அந்த காலத்துலலாம் நல்லா தைரியமா தான் ஆம்பளை பிள்ளைங்களை வளர்த்தாங்க. வெளியெல்லாம் போனாங்க, வந்தாங்க, 4 பேர் கூட பழகுனாங்க. அப்படிலாம் இருந்தாதான் ஆம்பளை பயலுங்க மாதிரி இருப்பானுங்க. ரொம்ப பயந்து பயந்து வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சில இடங்கள்ல நான் இப்ப கண்கோடா பாக்குறேன், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கு. சிந்திச்சு செயல்படுவோம். ஆண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளாவே வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம சமுதாயத்துக்கு சிந்திச்சு செயல்படுவோம்.